ஸோ இவர்த ரொம்ப கஷ்டப்பட்டு போய் வருத்தல் ஃபீல் பண்ணிட்டு இனிமே நம்ம வாழவே வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டு ஒரு குப்பை தொட்டி பக்கத்துல போய் உட்காந்துருந்தாங்க. ஒரு விரக்தியோட அந்த குப்பை தொட்டியவே பார்த்துட்டு இருந்தாங்க. அப்ப அந்த குப்பை தொட்டியில ஒருத்தர் வந்தார். அங்க இருந்து அந்த குப்பை தொட்டியில இருக்கக்கூடிய அந்த வாட்டர் கேன் பாட்டில் இதெல்லாம் பறக்கிட்டு போனானா. அவன் அதையே பார்த்துட்டு இருந்தானா. இன்னொருத்தன் வந்தானா, அதுல இருக்கிற அந்த அட்டை பெட்டி அட்டை பாக்ஸ் இதெல்லாம் எடுத்துட்டு போனானா. அதையும் இப்படியே கவனிச்சுட்டே இருந்தானா. இப்படியே சோகமா உட்காந்து பார்த்துன்னு இருக்கான். அதுக்கடுத்து ஒருத்தன் வந்து அதுல கிடைக்கிற பழைய பேப்பர் அது எல்லாத்தையும் எடுத்துட்டு போறானா. அப்புறம் பார்த்தா ஒரு நாய் ஒண்ணு வந்துச்சான். ஃபுல்லா குப்பை தொட்டியை நல்லா கிளறி அதுல கிடைக்கக்கூடிய அந்த சாதம் சோறெல்லாம் இருக்கும் பாருங்க, அதெல்லாம் சாப்பிட்டுட்டு போச்சான். அதுக்கப்புறம் ஒரு மாடு வந்துச்சான். அந்த குப்பை தொட்டியில் இருக்கிற இலையை சாப்பிட்டு அப்பதான் ஒண்ணு யோசிச்சானா, நமக்கு வாழ்க்கையே போயிடுச்சு, இனிமே வாழ்றதுக்கு வழியே இல்லை இந்த உலகத்துலன்னு உட்கார்ந்துட்டு இருக்கோம். ஆனா இந்த ஒரு குப்பை தொட்டி 5 பேருடைய வாழ்க்கைக்கு உணவளிக்குது, 5 பேருடைய வாழ்க்கையை வாழ வைக்குது. அப்படி இருக்கும்போது நமக்கு இந்த உலகத்துல எவ்வளவு இருக்கு. The world is not enough. அதனால இந்த உலகத்துல நானும் என்னாலையும் பிழைக்க முடியும். ஒரு குப்பை தொட்டியே 5 பேருக்கு வாழ்வாதாரத்துக்கு காரணமா இருக்கும். இவ்வளவு பெரிய உலகத்துல நான் வாழ்றதுக்கு வழி இல்லாமல அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோட அவன் நடந்தான். என்ன ஒரு அருமையான கதை. இதுதான் உண்மை.